பாரிஸ் கார்னர் இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. நம்ம அங்கேருந்து டவுன் டவுன் துபாய்க்கும் துபாய்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆமாம், இங்கே வந்து கொஞ்சம் நார்மலாக கேஷுவலாக இருக்குது, எல்லாமே க்ரௌடாக இருக்குது. நம்ம இந்தியன் பீப்புள் நிறைய பேர் பார்க்க முடியுது. நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஷாப்பிங் ஏரியா போல். மேபி இங்கே ரேட் வந்து டெசர்ட் சைடு கம்மியாக இருக்கும். ஷாப்பிங் மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க எல்லாமே இங்கே வந்து தான் பண்ணுவாங்க. இந்தியன் பீப்புள் ஷாப்பிங் பண்ணுறீங்க? ஆமாம், அப்படி இல்லை, கம்மியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மேபி இங்கே வருவாங்களா இருக்கும். நம்ம எங்கே போகிறோம்? கோல்டு வாங்க போகிறோமா? பார்க்கலாம், பிடிச்சிருந்தா வாங்கலாம். சொல்லவே இல்லை, பிளானில் இல்லவே இல்லையே. கோல்டு பார்க்கலாம். வச்சிருக்கேன், ஏதாவது வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? யார் வச்சிருக்கேன்? மெயின்டைன் பண்ணி 600 ரூபா வச்சிருக்கேன். மெயின்டைன் பண்ணி 600 வச்சிருக்க. வேற லெவலுங்க. இங்க நடந்து வரவங்களுக்கு சிக்னல் கிராசிங் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்தோம்னு வைங்களேன், எல்லா இடத்துலையும் சிக்னல் இல்லை, ஒரு சில இடத்துல சிக்னல் இல்லாத இடத்துல கிராசிங் பண்ணணும்னா நடந்து வரவங்களை பார்த்தாலே நிறுத்திடுறாங்க வண்டி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலே வண்டி நிறுத்திடுறாங்க. நம்ம ஊர்ல இருந்தால் அப்படி கிடையாதுல்ல. கொஞ்சம் மணி போய்ட்டு ரைட்டாக இருக்கணுமா? இந்த ஏரியாவே அப்படிதாங்க, ரொம்ப குறுகலா கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கு. நிறைய கூட்டம் பார்க்க முடியுது. நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. ப்ளஸ் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இடம் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காகவும் இருக்குது. கேட்டு 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 ஒரு இல்லையே வந்தாச்சு. வந்தாச்சு. இன்னும் பட்டம் தெரியல. பக்கம் தான் சொல்லிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட இது நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரில. நம்ம பாரிஸ் ரோடெல்லாம் கொஞ்சம் ப்ராடராக, அது கூல் செட் தெரியுது, கொஞ்சம் ப்ராடராக, கொஞ்சம் குப்பை கம்மியாக இருந்தா, கொஞ்சம் குப்பை கம்மியாக இருக்குது. அது இருக்குது. பட் இங்கே ரொம்ப க்ளீனாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, இங்கேயுமே குப்பைலாம் இருக்குது. நிறைய கடைகள்லாம் ஸ்பாட் பண்ண முடியுது. ரொம்ப இல்லை, ஓகே, கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டோமா? ரைட் ரைட் ரைட், அதுக்குள்ளே போயிடலாம். இதுதாங்க அந்த கோல்டு சூக்கு. அந்த ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே 2 சைடும் வந்து ஃபுல்லாக ஜுவல்லரிஸ் தான். கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் எல்லாம் விற்கிறாங்க. அதிகமாக வந்து கோல்டு தான் வந்து ரொம்ப டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், துபாய்னா கோல்டு ரொம்ப ஃபேமஸ். கொஞ்சம் இந்தியாவோட ரேட் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி சீப் கூட, ப்ளஸ் குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் வந்து இங்கே கோல்டு வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இதெல்லாம் என்ன பிரமாதம்! இனிமே பார்க்க போற நகைங்க அந்த டிஸ்பிளே தான் வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி நகையெல்லாம் இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எக்கச்சக்க ஜுவல்லரிஸ் வந்து இங்க ரொம்ப வித்தியாசமா வந்து இருக்கு. அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க.
சரி, இப்போ இவ்வளோ டிசைன்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்கு. துபாயில் வேற கோல்டு வந்து ரொம்ப சீப்புன்னு சொல்றாங்க. நம்ம வேற டூரிஸ்டா போயிருக்கோம், அப்படியே அள்ளிட்டு வந்துடலாமா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரேட் என்னன்னு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, ஒரு கிராமுக்கு நம்ம ஊர் ரேட்டுக்கும் அங்க துபாய் கோல்டு ரேட்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாங்க போயிருந்த டைம்ல ஒரு 600-700 ரூபாய் ஒரு கிராமுக்கு டிஃபரன்ஸ் வந்தது. அதாவது ஒரு கிராமுக்கு 600-700 ரூபாய் வந்து அங்க கம்மியா இருக்கு. ஸோ சவரனுக்குன்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாங்க போயிருந்த டைம்ல 5000 வந்து மிச்சமாகும் நமக்கு அங்க வாங்கினா. மற்றபடி குவாலிட்டி நல்லா இருக்கு. இன்னும் டீட்டெயிலாக தெரியல, அதுலேயுமே ஏதாவது நேக்கு இருக்கா பார்த்து வாங்கணுமான்னு தெரியல. நாங்கள் எதுவும் வாங்கலை. பட் வாங்குறதா இருந்தால் நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு 5000 ஒரு சவரனுக்கு லாபம் வரும் நாங்கள் போயிருந்த டைமில். இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற டேட்டில் செக் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபாய் குறைஞ்சிருக்கு அங்க. ஸோ ஒரு சவரன் வாங்கும்போது நமக்கு ஒரு 4000 கிட்ட சேஞ்ச் வரும். எவ்வளோ வாங்கிட்டு வர முடியும்? அப்படிலாம் நிறைய வாங்கிட்டு வந்துட முடியுமா? ஒரு 10 சவரன் 15 சவரன் அந்த மாதிரி ஒரு வேலை பணம் இருக்கவங்க எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. நம்ம வந்து அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி டூரிஸ்ட் விசால போறவங்க அங்க வந்து கோல்டு வாங்கிட்டு வரணும்னா இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மேல் பேசஞ்சரா இருந்தா அவர் வந்து மேக்சிமம் 20 கிராம்ஸ் கோல்டு, அதாவது 2.5 சவரன் கிட்ட வரும், அவ்வளவுதான் வாங்கிட்டு வர முடியும். அதோட வேல்யூ 50,000 இருக்கணும். ஆப்வியஸா இது 50,000 வராது. 2.5 சவரன் எப்படி நம்ம ஊர் கணக்கு போட்டோம்னா ஒரு சவரமே 50,000 மேல இல்ல. ஸோ இதுதான் ரூல். ஒரு ஃபீமேல் பேசஞ்சரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து 40 கிராம்ஸ், அதாவது 5 சவரன் வரும் இல்லையா, 8 40, ஆமா 5 சவரன் வாங்கிட்டு வரலாம். ஆனா அதோட வேல்யூ நாட் மோர் தென் 1 lakh அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் எடுத்துட்டு வர முடியும். அதுக்கு மேல எடுத்துட்டு வந்தா நம்ம வந்து அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணி தான் வாங்கிட்டு வர முடியும். டியூட்டி ஃப்ரீல கொண்டு வர முடியாது. மற்றபடி இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நம்ம கவர்மெண்டோட வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி நம்ம அங்கே போயிருக்கோம், ஞாபகமாக ஏதாவது ஒரு சின்ன கோல்டு வாங்கிட்டு வரணும்னா தாராளமாக வாங்கிட்டு வரலாம். பட் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ சேஞ்ச் ஆகுமா என்னன்னு பார்த்துக்கணும். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, எவ்வளோ கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். கோல்டு இந்த மாதிரி எல்லா கோல்டு இது மாதிரிலாம் போடுவாங்களான்னு ஒரு ஆச்சரியம் இருக்குது பார்க்கும்போது. அந்த தெரு ஃபுல்லாகவே அதே கடை தான், அதே கடை தான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வாங்கணும்னா அங்கே மெட்ராஸ் இருக்கிறது 2 சூட்கேஸ் எடுத்துகிட்டு வரணும். ஃபுல்லாக லக்கேஜ் எடுத்துகிட்டு வரல. 30 கிலோ அந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான். ப்ளஸ் அந்த நகை குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கோல்டு. வேறு என்ன இருக்குது மோஸ்ட்லி ஆனால் வரவங்க வந்து லைக் பண்ணுறாங்க வாங்குறதுக்கு. நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. நம்ம வரும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க கோல்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல், இங்கேயும் நல்லா இருக்குமா சிங்கப்பூர்லேயும் நல்லா இருக்குமா, அதனால் குவாலிட்டி நல்லா இருக்கும்ன்றதுக்காக வாங்குறாங்க. என் மூஞ்சி நல்லா விலையே தெரியுது, நல்லா இருக்கும் பார்க்க. பாய். கோல்ட் சூக்லேருந்து கிளம்பிட்டோம், டாக்ஸி பிடிச்சிருக்கோம். இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட அப்ராக்சிமேட்டாக காமிக்குது. ஸோ நடக்க முடியாது, டைம் வேறு ஆயிடுச்சு. நமக்கு இப்போவே வந்து 2:30 இங்கே டைம். நம்ம 7 மணிக்கு செக் அவுட் பண்ணணும். கொஞ்சம் எதுவுமே இன்னும் வாங்கலை பெருசாக. இதெல்லாம் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே தவிர எதுவுமே வாங்கலை இன்னும். Not good. நீ மேப்ல போடு. Can I type? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எதுவும் வாங்கல. இதோ சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் வந்தோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் வாங்குற ஐடியா கிடையாது, வாங்குற ரேட்லேயும் இல்லை, அஃப்கோர்ஸ் தேவையும் இல்லை. தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி குமிச்சு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு வேறு வெயிட்டு, நம்ம எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு அந்த லக்கேஜ் வந்து ரொம்ப வெயிட்டு, ஒரு 10 kg தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் அதுக்குள்ளே ஏதாவது முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நமக்கு இதை தேவைன்னா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு பறந்து செல்லலாம். அல்கரமா போகிறோமா? ஆமாம், இப்போது இங்கே வந்து டே டு டேன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கும், கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐட்டம்ஸ் எல்லாமும் நிறைய இருக்குது வாங்குறதுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது இந்த ஏரியாவில் எல்லா ஏரியாலையும் இருக்குது, நிறைய பார்த்துருக்கோம். இங்கே அல்கராமால் இருக்கிறது ரொம்ப பெருசு. அல்கராமான்னு ஒரு ஏரியா இருக்காமா, அங்கே இருக்கிற அந்த டே டு டே ஷாப் வந்து நல்லா பெருசாக. இதெல்லாம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணது. சரி, அதனால் அங்கே போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு நம்ம இங்கே கோல்ட் சூக் மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து நமக்கு க்ரீன் லைனில் ட்ராவல் பண்ணி ரெட் லைன் மெட்ரோ மாறணும். ரெட் லைன் மெட்ரோன்றது மெயின், நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் போகும்ல அந்த ட்ரைவ், அதில் மாறி ஏடிசிபின்னு ஒரு மெட்ரோ இருக்குது, அங்கே இறங்கி அகைன் ஏதாவது டாக்ஸி தான் பிடிக்கணும்னு
அங்கே போயிட்டு டே டு டேல பார்க்கலாம். பை. கோல்ட் சூக் மெட்ரோ க்ரீன் லைன்லேருந்து புர்ஜுமன் வந்தோம். அது வந்து இன்டர் கனெக்டிங் மெட்ரோ. அங்கேருந்து ஏடிசிபி பிடிச்சி அங்கேருந்து ஏடிசிபி மெட்ரோ வந்து இறங்கினோம். இங்கே இறங்கின உடனே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், எவ்வளோ ஒரு 100 மீட்டரில் தான் காமிக்குது அந்த டே டு டே ஹைப்பர் மார்க்கெட். அங்கே போய் பார்க்கலாம். அண்ட் இது ஃபுல்லாகவே இங்கே நிறைய அது மாதிரி நிறைய மார்க்கெட் இருக்குது. சிட்டி மார்ட்னு ஒன்று இருக்குது, ஹைப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. பார்ப்போம். மேக்ஸ் ஓகே, அங்கே போய்ட்டு இருக்கு. சாப்பிட உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்குது, லைட்டாக சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவங்க சிக்கன் தாலி ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இன்னும் சொல்லணும். ஓகேவா? ஓகே, நல்லாயிருக்கு. சாப்பிட்டோம். கேட் ஆஃப் கராமா, நான் கேரளா ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். நான் வந்து சிக்கன் மிக்ஸு, இவர் வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி இல்லை, அது மலபார் பிரியாணி ஸ்டைலில் இருந்துச்சு. ஓகே, சோறையே பார்த்து ரொம்ப நாளாச்சா, அதனால் சூப்பட்டு நம்ம ஊரில் சாப்பிட்டேன். பட் அதாவது டேஸ்ட் அதுக்கு ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. 70% ஈக்குவல் தான். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் கொஞ்சம் மைல்டாக, மசாலாலாம் கொஞ்சம் மைல்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஏரியா கராமாவில் வந்து ஃபுல்லாக நிறைய ஷாப்பிங் பண்ணுற கடை தான் நிறையா. ஏன்னா இங்கே ஃபுல்லாக அந்த லேபர் தங்கிறதுக்கு நம்ம ஃபுட்டு இது சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு, கடை, ஃபுட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நம்ம ஊர் ஐட்டம் கிடைக்கிற மாதிரி தான். மோமோஸு, தந்தூரி, ஃப்ராங்கி, அப்புறம் வடைப்பாவ், சாட் கார்னர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ப்ளஸ் இந்த நட்ஸு, டேட்ஸு அந்த ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இவங்க வந்து கராமா இதில் இருக்கக்கூடிய டே டு டே வந்தாச்சு.